பிரிஸ்கா எந்திரிச்சாச்சு. வீட்டில் எல்லா பொடியும் தீர்ந்து போயிடுச்சு. நான் என்னென்ன பொடி இன்றைக்கி திரிச்சேங்கிறத வந்து நான் இன்றைக்கி லைவாக காமிக்கிறேன். அதனுடைய மெடிசனல் வேல்யூ, ஹோம் வேல்யூ எல்லாத்தையுமே சேர்த்து சொல்கிறேன். நான் முதல்ல ஓமம் நல்லா வறுத்து பொன்னிறமாக வறுத்து கேஸை சிம்மில் வச்சு நல்லா அரோமா வர வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து ஆற வச்சுட்டேன். அதே போல் கொத்தமல்லி விதையும் நல்லா வறுத்து அதுவும் அரோமா வர வரைக்கும் எடுத்து ஆற வச்சுட்டேன். அதே போல் ஜீரகத்தையும் நல்லா வறுத்து அதையும் அரோமா வர வரைக்கும் வறுத்து சிம்மில் வறுத்துட்டு அப்புறம் அதையும் எடுத்து ஆற வச்சுட்டேன். அதுபோல் வெந்தயத்தையும் நல்லா வறுத்து அது விளாரமாக வர வரைக்கும் வறுத்து ஆற வச்சுட்டேன். அதுபோல் துவரம்பருப்பு 100 கிராம், ஒரு 2 டீஸ்பூன் மிளகு, 2 மிளகாய் வத்தல், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு அதையும் நல்லா கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயும் நெய்யும் விட்டு நல்லா வறுத்துட்டு அதையும் ஆற வச்சுட்டு அது பருப்பு பொடி. இந்த ஜீரகப்பொடியை வந்து நம்ம கூட்டு பொரியல் எல்லாத்துக்குமே தூவலாம். ஜீரகப்பொடி வந்து கண்டிப்பாக டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டுட்டோம். எனக்கெல்லாம் இது அடிக்கடி யூஸ் ஆகும். நான் அடிக்கடி வெளியே சாப்பிடுவேன், ஹெவியாக சாப்பிடுவேன், நேரத்துக்கு நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன். எனக்குலாம் இந்த ஜீரகப்பொடி வந்து ஒரு அருமருந்து. இந்த ஜீரகப்பொடியை வந்து நம்ம வந்து நல்லா வறுத்து பொடிச்சு வச்சுட்டு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஒரு சம்ளர் சுடு தண்ணி குடித்தா நமக்கு ஆன்டாசிடே தேவையில்லை. அதே போல் ஓமம் சளி, காய்ச்சல், இருமல் எல்லாத்துக்குமே போகும். வயிற்று பொறுமலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஓமத்தை வந்து நம்ம கண்டிப்பாக மெடிசனல் வேல்யூவாக தான் நம்ம யூஸ் பண்ணுவேன். சமையலுக்கு நான் அவ்வளோவா போட்டது கிடையாது. ஆனால் கண்டிப்பாக ஓமப்பொடி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை 50 கிராம் அல்லது 100 கிராம் திரிச்சு வச்சுருவேன். என் பேரனுக்கு சளி பிடிச்சா அந்த ஓமப்பொடியை தான் நான் அந்த ஊரில் தேன் கலந்து கொடுப்பேன், சுடுதண்ணி கொடுப்பேன். உடனே சளி நின்றுடும். இந்த ஃப்ளூ சீசன், இந்த வெயில் சீசன் எல்லாத்துக்குமே இந்த ஓமப்பொடி வந்து சகலத்துக்குமே யூஸாக இருக்கும். அதுபோல் கொத்தமல்லி பொடி வந்து ஃப்ரெஷ்ஷாக சாம்பார்லேருந்து, குருமாலேருந்து, கூட்டுலேருந்து, பொரியல் எல்லாத்துக்குமே இந்த கொத்தமல்லி ரசப்பொடி எல்லாத்துக்குமே இந்த கொத்தமல்லி பொடி யூஸாக இருக்கும். கொத்தமல்லி பொடியும் வெந்தய பொடியும் இல்லாத சமையலே கிடையாது. சாம்பார் கொதிச்சு இறங்குறப்போ ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, ஒரு ஸ்பூன் வெந்தய பொடி போட்டு இறக்கணும். அவ்வளோ சூப்பராக சாம்பார் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே சட்டியில் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, மிளகாய் வத்தல், பருப்பு எல்லாத்தையும் போட்டு வதக்கி அது ஒரு சட்னி கணக்கில் அரைச்சாச்சு. இன்றைக்கி ரொம்ப சீக்கிரம் எழுந்திரிச்சாச்சு. நேற்று வந்து நைட்டு திடீர்னு டின்னர் வெளியே சாப்பிட்டதுனால சாம்பார் சாதம் எல்லாமே மிஞ்சிருச்சு. அதனால் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச சாதத்தில் போட்டு பருப்பு பொடி போட்டு நெய் விட்டு நேற்று இருந்த சாம்பார் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததை நல்லா இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சூடு பண்ணி அப்படியே எடுத்து அதை தொட்டுட்டேன். இன்றைக்கி வந்து சாப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். சாதமும் நேற்று நிறைய மிஞ்சிருச்சு. அதனால் தயிர் சாதமும் கலந்துட்டேன். அதோடு நான் வந்து பகல் ஸ்நாக்ஸுக்கு வெள்ளரி பிஞ்சு, நெல்லிக்காய் எல்லாமே காலையிலே எடுத்து இதை சாப்பிடணும்னு முதலே சாப்பாடோடையே எடுத்து வச்சுருவேன். அப்புறம் போக வர அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாப்புல சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கருணக்கிழங்கு மசியல் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், வரமிளகாய், ஆனியன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் தாளித்து அதை வந்து கருணக்கிழங்கு நல்லா மசிச்சு போட்டு எடுத்து எலுமிச்சம்பழம் போட்டு புளிஞ்சிடணும். இந்த ரெசிபி எல்லாமே என்னுடைய பழைய வீடியோவில் இருக்குது. சுண்டைக்காய் பொரியலும் என்னுடைய பழைய வீடியோவில் இருக்குது. வெறும் மாங்காய், பச்சை மாங்காய் நறுக்கி அப்படியே போட்டு உப்பு மிளகாய் பொடி போட்டு அதையும் வச்சாச்சு. பழைய சாதமும் இருந்தது. எல்லாத்தையும் வச்சு இன்றைக்கி காலையில் பிரஞ்சை